அதனால நீங்க ஞானம் லிபரேஷன் எல்லாமே மனம் சார்ந்த உணர்வு. அடுத்த கேள்வியா, அதாவது இப்ப நீங்க சொன்ன திங்கிங் தாட்லாம் நல்லா புரிஞ்சிருச்சு. ஒரு 3 வருடமா யூடியூப்ல உங்க நிகழ்ச்சி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். இதே வந்து உங்களுக்கு இந்த மோட்சம் இந்த கிரியா ஞானமா இது இந்த லைன்ல போனாலே அது அடைய முடியும்ன்றீங்க, அப்படிதானீங்க? நீங்க அடைகிறதுக்கு ஏதாவது ஒண்ணு வச்சீங்கன்னு சொன்னாலே தேவையில்லாத ஏதோ ஒரு வகையில தொடர்கதையா தான் போயிட்டே வரும். அதனால நீங்க எல்லாத்தையும் முடிச்சுக்கணும். முடிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க ஃப்ளோவில் வந்துடுவீங்க. இல்லைன்னு சொன்னா எதையோ தேடிட்டே போயிட்டே இருக்கு. இன்னும் தேடுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, அடையிறதுக்கும் ஒண்ணுமே கிடையாது, தேடுறதுக்கும் ஒண்ணும் கிடையாது. நீங்க எல்லாத்தையும் விட்டுற வேண்டியதுதான். என்னென்னலாம் பிடிச்சிருக்கீங்க எல்லாத்தையும் விட்டுருங்க. புறத்துல விடாதுங்க, அகத்துல விட்டுருங்க. அகத்துல வந்து ஒரு நல்ல ஸ்டாண்டர்டுக்கிட்டே ஒண்ணுமே கிடையாது. புறத்துல தான் நீங்க முயற்சி எடுங்க. அகத்தை பொறுத்தளவு எல்லாத்தையும் விட்டுறோம். நல்ல நிலைன்னு சொல்லி எந்த நிலையும் பிடிச்சாலும் தப்பாயிடும். பாத்தீங்கன்னு சொன்னா அமைதின்னு சொல்றோம், ஆனந்தம்னு சொல்றோம். யாராவது இது தப்புன்னு சொல்லுவாங்களா? அமைதியா இருக்கிறது எவ்வளவு உயர்ந்தது, ஆனந்தமா இருக்கு எவ்வளவு சார்ந்ததுன்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. அதுதான் தப்பு. நீங்க அங்க எந்த நிலையுமே நம்ம வந்து செலக்ட் பண்றதுக்கு ஒரு நிலையுமே கிடையாது. அமைதியும் செலக்ட் பண்ணக்கூடாது, ஆனந்தத்தையும் செலக்ட் பண்ணக்கூடாது. அங்க இயற்கையா என்ன வந்தாலும் கரெக்ட் தான். அது வந்து இயற்கை. இயற்கையை நம்ம கொஸ்டினே பண்ண முடியாது. கொஸ்டின் பண்றது யாரும் கொஸ்டின் பண்றாங்கன்னா நம்ம அறிவு தான் கொஸ்டின் பண்ணுது. இது அன்பு வருது, அன்பு வர வேண்டிய இடத்துல கோபம் வருது சொன்னா அது அறிவு தான் சொல்லுது. அன்பு வந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும், கோபம் எல்லாம் வருதுன்னு சொன்னோம்னா அது அறிவினுடைய வேலை. ஆனா உண்மையிலே வருது, அது அதுவா தானே வருது. அன்பு வர்றதும் அதுவா வருது, கோபம் வர்றதும் அதுவா வருது. அங்க என்ன வந்தாலும் கரெக்ட் தான். அப்போ அது என்ன வந்தாலும் இயற்கையா வர்றது எல்லாமே கரெக்ட். நீங்க செயலுக்கு எடுக்கிறதுல தான் வந்து நீங்க அதை உங்க அறிவை பயன்படுத்திக்கணும். அதுக்காக ஒருத்தர் கோபம் வந்ததுனால நீங்க திட்டணும், அடிச்சு சண்டை போடணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து என்ன பண்ணணும், அதை அறிவுபூர்வமா பண்ணணும். ஒரு செயல்கள்ல அறிவுபூர்வமா இருக்கட்டும். உங்க அனுபவம் வந்து அறிவுபூர்வமா இருக்கக்கூடாது. அறிவுபூர்வமா இருந்தா தான் தப்பு. சண்டை வந்து அது மைண்டே வச்சுட்டே இருக்கக்கூடாதுங்க, தாட்டா மாதிரி. ஆமா, செயலுக்கு அப்படிதான். அது நீங்க மனசுல வச்சுக்கிடுறதுங்கிறது நீங்க வச்சுக்கிடுறதுக்கே வச்சுக்கிடுறதுக்கு அப்புறம் கொடுக்கறதுக்கு உங்க வேலையே கிடையாது. அது தானா வந்து தான் மின்னல் மாதிரி தோன்றி மறைஞ்சிருக்கு. வச்சுக்கிடவும் முடியாது, அப்புறப்படுத்தவும் முடியாது. அதுக்கு தேவையே கிடையாது. நீங்க செயலுக்கு தேவைன்னா எடுத்துக்கிடுங்க, செயலுக்கு தேவைன்னா எடுக்காம விட்டுருக்கோம். நீங்க அறிவினுடைய வேலை செயல்ங்கிற மாதிரி வச்சுக்கிடுங்க. மனசுன்னுட்டு ஒண்ணு பிரிச்சுக்கிடுங்க, செயல்னுட்டு ஒண்ணு பிரிச்சுக்கிடுங்க. மனசை பொறுத்தளவுல அறிவுக்கு வேலை கிடையாது, செயலை பொறுத்தளவு அறிவு தான் வேலை. அங்க மனசுடைய வேலை வந்து சும்மா சுட்டி காட்டுறது. அடுத்த கேள்வியா, இப்போ வந்து யூடியூப்ல பார்த்ததுல இந்த மனோலய நாசம் மனோலயம் இருக்கு, அதை பத்தி விளக்கம் தேவை இல்ல சாமதியா? இல்ல, மனோலயம்னாலே ஒவ்வொரு அனுபவமே மனோலயத்தினால வருது. அந்த மனோலயம் இல்லாம எந்த அனுபவமும் கிடையாது. ஒவ்வொரு தாட்டுக்கு பேருமே மனோலயம் தான். ஒவ்வொரு தாட்டு நீங்க எதை பத்தி நினைச்சாலும் சரி, எந்த அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டாலும் சரி, ஒரு மகிழ்ச்சி வந்தாலும் அது ஒரு மனோலயம் தான்.